ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் 7. ரொம்ப நாள் வீடியோவே போடலை, கொஞ்சம் பிஸி. ஒரே கல்யாண வீடு இல்லைன்னா ஒரே டெத்தாக வந்துட்டு இருந்தது, அதனால் கொஞ்ச நாள் வீடியோ போடல. வெரி சாரி. இன்றைக்கி என்னோடய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக எப்போதும் பண்ணுற கேசரி தான். அது நான் நாளைக்கு நம்மளுக்கு 78 இண்டிபெண்டன்ஸ் டேனால் நான் ஒயிட் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு கலரில் கேசரி பண்ண போகிறேன். புதுசாக வர யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் போட மாட்டேங்கிங்க, பாதியிலேயே பார்த்துச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு போடுறீங்க. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், சரியா? என்னுடைய வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் இந்த கப்பு சைஸுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். 6 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம்தான். தேவையான அளவு கீ எடுத்து வச்சுருக்கிறேன். திரும்ப வேணா சேர்த்துக்கலாம். கீயில் செய்யும்போது ரொம்ப தகட்டும், அதனால் கொஞ்சம் கோல்டு வின்னர் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப்பில். ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர், அப்புறம் க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கிறேன். கிறிஸ்மஸ் பழம் கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்வீட் நான் கொஞ்சம் தூக்கலாக தூக்கி தர்றதுக்காக கொஞ்சோண்டு சால்ட். இதுதான் நம்ம கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். எனக்கு ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். சில டைமில் நான் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுருவேன், அந்த கொடி கலரில் இருக்கிற மாதிரி. இன்றைக்கி நான் கேசரி செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். பாத்திரம் சூடாக இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சோண்டு கீ சேர்த்துக்கலாம், அந்த ரவையை வறுக்கிறதுக்காக. ஆல்ரெடி ரவை வறுத்து தான் இருக்கும், நம்ம இருந்தாலும் அந்த கீயில் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ போட்டாச்சு கீ பாத்திரத்தில். பாத்திரம் சூடாயிட்டு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம ரவையை வறுக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் இந்த கீயில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்னொரு பாத்திரத்தை வச்சு திரும்ப நம்ம மறுபடியும் கீ ஊற்றி அதை வறுத்து எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு நட்ஸை நம்ம வறுத்துக்கலாம். ஈரக்கூடாது. எப்போ என்ன சமையல் பண்ணாலும் சிம்மில் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் நிறுத்தி நிதானமாக நல்லா ரெடி ஆகும். அவசர அவசரமாக எதுவும் செய்யக்கூடாது. கிறிஸ்மஸ் பழம் நல்லா வறுபட்டுட்டு, கிறிஸ்மஸ் பழம் வறுபட்டுனாலே இப்படி தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பழம் வறுத்தாச்சு. அடுத்து எடுத்து வச்சுக்கிற நட்ஸை வறுத்துக்கலாம். இருக்கட்டும், இல்லாட்டா கருகிரும். எல்லா நட்ஸுமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுட்டு, அந்த நட்ஸ் வறுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல செம்ம ஸ்மெல்லு வரும். அது வந்துட்டு இனி நம்ம இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ரவையை உள்ளே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுட்டு இனி இந்த ரவையை நம்ம 3 பங்காக பிரிக்கணும். ஏன்னா நம்ம 3 கலரில் செய்ய போகிறோம். நான் இந்த பவுலுக்கு 3 பவுல் எடுத்தேன், அதனால் இப்போ தனித்தனியாக 3 பவுல், இந்த வறுத்த ரவையை 3 பவுலுக்கு தனித்தனியாக ரவையை 3 பங்காக பிரித்து எடுத்து வச்சுட்டேன். இந்த ட்ரேயில் ஒரு பங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேயில், அதுக்கப்புறம் ஒரு பங்கு கடாயிலேயே இருக்கட்டும். உள்ள தான் நான் ரவை எடுத்தேன். 1 பவுல் அளவுக்கு ரவையும், சீனி 2 பவுல் எடுக்கணும். தண்ணீர் 3 பவுல். நிறைய ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா வத்தி வந்துடும். நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரவை கூட தண்ணி சேர்க்க போகிறோம். அந்த பவுலுக்கு 3 பவுல் இந்த பெரிய கிளாஸ் நிறைய வருது, அளந்து பார்த்துட்டு இதை ஊற்றிக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். க்ரீன் கலர் சேர்க்க போகிறேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தான் சேர்த்தேன். நான் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய்யும் அந்த ஆயிலையும் சேர்த்துக்கலாம், சுகரையும் சேர்த்துக்கலாம். சரியா? கொஞ்சோண்டு கோல்டு வின்னர் ஆயில். நம்ம ஃபுல்லாக நெய்யில் செஞ்சால் ரொம்ப தகட்டும். சிலவங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்காது, நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். டேஸ்ட்டை தூக்கி தர்றதுக்காக கொஞ்சோண்டு சால்ட். நம்ம எப்போ ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சோண்டு சால்ட் சேர்க்கணும். சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் கரைஞ்சி வர்றது பார்த்தீங்களா? இது கரைகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தட்டிட்டு வந்துடலாம். இல்லை, எப்போதுமே சுகரையும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன். இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி ஒரே ஒரு ஏலக்காய் தட்டிட்டு வந்திருக்கேன். அப்படி முழுசாக தட்டி போட்டோன்னா கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும், அதனால் 1 தான் போடுறேன்.
ரெடி ஆகிட்டு இருக்கு. கட்டியானது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வறுத்து வச்சதுனால அந்த நட்ஸை தூவிக்கலாம் மேலே. சுவையான கேசரி ரெடி ஆகிட்டு. அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதே மெத்தடில் தான் மற்ற கலரையும் நம்ம செய்ய போகிறோம். ஒயிட் கலருக்கு நம்ம கலர் சேர்க்காமல் செய்ய போகிறோம். இதுக்கு அடுத்து நம்ம ஆரஞ்சு கலர் செய்யலாம். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரஞ்சு கலரும் ரெடி ஆயிட்டு. ஒயிட் கலர் கேசரி ரெடி. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த்.